அப்பனே முருகா. 2 வருஷம் கழிச்சு என் காலேஜ் மறுபடியும் போறேன். செந்தூர் வாழ் செல்வ குமரா. எக்ஸாம் எடுக்கிறதுக்கு இந்த வாட்டி எப்படின்னா பாஸ் பண்ணுவீங்க. 2 வருஷமா லீவும் தரல, கப் பண்ணல. நீங்க ஒரு நிமிஷம் இதா இருங்க, நான் சொல்றது சாமி கேட்கணும். இந்த வாட்டி 2 வருஷம் கழிச்சு லீவு எப்படியோ போய் சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். டிகிரி இந்த வாட்டி எப்படி நான் முடிச்சிடணும் சாமி. 2 பேப்பர் இருக்குது, இதோ இன்னைக்கு மொதல் பேப்பர் எழுத போறேன். எப்படி நான் பாஸ் பண்ணுவீங்க சாமி. படிச்சிருக்கேன், படிச்சதை மட்டும் வர வைங்க, இது போதும். சாப்பிட்டு கிளம்புறேன். இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ஒரு வழியாக காலேஜுக்கு வந்துட்டோம். யாருமே இந்த மாதிரி காலேஜெலாம் வந்திருக்க மாட்டானுங்க. ட்ரெயின், பஸ்ஸு, ஆட்டோ, என்னடா இது டோராவின் பயணம் மாதிரி காடு, மலை, ரிவர்னு. இதுக்காகவே இந்த டிகிரி நான் இந்த வாட்டி முடிச்சே ஆகணும்பா. இன்னொரு வாட்டி இவ்வளோ தூரம் வந்துலாம் எழுத முடியாதனால அதே மாதிரி லீவும் கிடைக்காது. ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, லீவ் எப்படி ப்ரோ, டிகிரி உள்ளே வந்த உடனே டிகிரி பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குமா ஃபோர்ஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம்? ஸோ டைம்லாம் எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. வருஷத்துக்கு வந்து 60 days CL, 15 days CL தருவாங்களே. அந்த லீவை வந்து கரெக்டாக நீங்கள் எக்ஸாம் வர்றது இப்போ இந்த மாதிரி வரும்போது எதனா போய் சொல்லி எடுத்துக்க வேண்டியதான். நானே எவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணி இந்த லீவ் எடுத்துகிட்டு வந்தேன் தெரியுமா. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னால் நான் மாட்டிப்பேன். ஸோ இன்னைக்கு எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன். எப்படின்னா நல்லா எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வேலைன்னு பார்க்கணும் CPO எக்ஸாமுக்கு. ஸோ இன்றைக்கி பூஜையை வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமுக்கு போடணும். ரொம்ப அருமையான காலேஜ். என் காலேஜை பற்றி சொல்லணும்னா எய்டட்லேயே ரொம்ப டீசெண்டான டிசிப்ளினான காலேஜ். உள்ள ரேகிங், ரவுடிசம்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இது எங்கே அடிப்படுதுன்னா காசு கூட வாங்க மாட்டானுங்க பாஸ் பண்ணுறதுக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிக்க வேண்டியது கரெக்டாக அந்த நம்ம CRPF ஜாப்லேயே உள்ளே ஜாயின் பண்ணிட்டோமா. அதுக்கப்புறமா லீவும் நமக்கு தரல. கரெக்டாக கேட்க வேண்டிய நேரத்தில் நான் கேட்டேன், லீவு தரல. அப்படியே ட்ரைனிங்லேருந்து ஓட்டானுங்க, 1 வருஷம் ஓடிச்சு. அதுலேயே அடுத்து இன்னும் ஒரு 6 மாதம் எலெக்ஷன் சொல்லிட்டு கொண்டு போயிட்டாங்க என் கம்பெனி, லீவே தரல. அதோட இப்போ தான் நான் வந்திருக்கிறேன். கொய்யால என்னடா இவ்வளோ வைக்குதுங்க. மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு vlog போட்டிருப்பேன் நான். இன்னும் ஒரு மாசத்துல காலேஜே மூட போறீங்க. இப்போ எதுக்குடா காலேஜ் ஓபன் பண்ணீங்க? செகண்ட் இயர் படிக்கும்போது டே இன் மை காலேஜ் சொல்லிட்டு அந்த வீடியோ கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இங்கே நான் போட்டு விட்றேன். அதிலே vlog போட்டிருப்பேன் நான். அதே இடத்துல தான் வந்து மறுபடியும் நிற்கிறேன். என் கூட பச்சவன் நேற்று MBA முடிக்க போகிறான், சிலர்லாம் வேலை செஞ்சுன்னுக்கிறான். நானும் வேலை செஞ்சுருந்தேன், ஆனால் டிகிரி முடிக்காமல் போயிட்டேன். ட்ராகன் எஃபெக்டும் என்னமோ மறுபடியும் வந்து டிகிரி முடிக்கிறேன். நான் மட்டும் இப்படி இல்லை, இன்னொருத்தங்க நான் வருவாங்க, இன்னும் 2-3 பேர் வருவானுங்க என் தோஸ்துங்க. அவனுங்களும் 2 வருஷம் எழுதி ஃபெயில். நானாச்சும் 2 வருஷம் வராமல் ஆப்சண்ட்டில் போயிருந்தது. எப்படியோ எங்கள் HOD கிட்டலாம் பேசி நடந்ததை சொன்னேன். இந்த மாதிரி சார் நம்ம வேலை அங்கே லீவ்லாம் கொடுக்கல, ஸோ என்னை டீபார்லாம் பண்ணாமல் பெரிய இடத்துலாம் கொண்டு போகாமல் நம்ம வேலையை பார்த்துட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த வாட்டி டிகிரி எழுதிங்க சொல்லிட்டாங்க. ஸோ எங்கள் HODக்கு ரொம்ப நன்றி ஜாஃபர் சார். உங்களுக்காகவே நான் எஸ்ஐ காமிக்கிறேன். இஸ்மாயில் எப்படி இருக்க? இன்னைக்கு எக்ஸாம் எழுத வந்திருக்க. அரியர்லாம் முடிச்சுட்டு எழுத வந்திருக்கிறோம். vlog எடுக்கலாம் இங்கே. மாமே எப்படி இருக்கிறா? 2 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுத வந்துக்கிற. பல்செட்லாம் போட்டு மாட்டுக்கிற. அவ்வளோ ஆமா 2 வருஷம் கழிச்சு எழுத போகிறோம். படிச்சுட்டு வந்துட்டியா? பூம்பு அதெல்லாம் பண்ணக்கூடாது உஸ்மா. ஏட்டா கடைசி வரைக்கும் எக்ஸாம் படி போகிறோம். தெரிக்க விடணும், சப் சப் அடின்னு அடிக்கிறோம். அப்படியே எக்ஸாம் மேலே உட்காந்து அப்படியே எழுதுறத சொன்னேன்.
பாய் பாய் பெல்லடி. ஐயோ அடுத்தாரு அடி இந்த அடுத்தாருப்பா. பெல்லடி லாஸ்டாரு. அருமையாக எக்ஸாம் எழுதிட்டு வந்துக்கிறேன். இனி என் கையில் எதுவும் இல்லை, எங்கள் சார் கையில் தான் இருக்குது. நான் பாஸ் ஆகிறதும் இல்லாததும். ஸோ இதுதான் என்னோடய கிளாஸ். 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டி இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விளாகில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். டே இன் மை லைஃப் ஆஃப் காலேஜில் அந்த விளாகில் இருக்கும் அந்த கிளாஸ். ஏன் எங்கே போக போகிறேன்? இன்னொரு எக்ஸாம் இருக்குல்ல, மறுபடியும் வந்து எழுதிட்டு அப்போ கடைசியாக ஒரு ஃபேர்வெல் வச்சுக்கலாம் அந்த கிளாஸை. ஓகே பாய்.